வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், விஜயிடம் சிபிஐ 2வது நாள் விசாரணை நடத்துறாங்க. இந்த முறை ரொம்ப கடுமையான கேள்விகள் கேட்டிருக்காங்க. குற்றப்பத்திரிகையில விஜயோட பேர் வரப்போகுது அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது நடந்த சம்பவங்களை நம்ம கோர்வையா தொகுத்து பார்க்கணும். இது விஜய் என்கிற தனி மனிதரை விட்டுருங்க, யாராக இருந்தாலும் நடந்த சம்பவத்தை கோர்வையா பாருங்க. அவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கூட்டம்னு சொல்றாரு நாமக்கல்ல, ஆனா தாமதமாக சென்னையிலிருந்து கிளம்புறாரு. அது யாரோட குற்றம்? விஜய் தரப்பு குற்றம். அதுக்கு வேற யாரையாவது குற்றம் சுமத்த முடியுமா? என்ன முடியாது. சரி, இங்கிருந்து கரூர் நாமக்கல் போறாரு. நாமக்கல் கூட்டம் டிலேடா நடக்குது. அப்ப அந்த நாமக்கல் கூட்டத்தை முடிச்சுட்டு டிலேடா அந்த ரன்னிங் டிஸ்டன்ஸ் நாமக்கல் டு கரூர் எவ்வளவு தூரம் என்பது தெரியும். ஆனா அப்ப எத்தனை மணிக்கு நம்ம அங்க போய் சேருவோம், அப்ப அடுத்த கூட்டம் எத்தனை மணிக்கு என்பது தெரியும். ஏன்னா அரசியல்ல சில இடத்துல கூட்டம் அதிகமானா காலதாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கரூர்ல 12 மணிக்குன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா அவங்க கட்சி பதிவுல 12 மணிக்குன்னு சொல்லி கூட்டம் என்று ட்வீட் பண்றாங்க. அதுக்கு யார் குற்றம்? யார் குற்றவாளி? அதற்கு தேவைக்க தரப்பு, விஜய் தரப்பு தான். இரண்டாவது, அது விஜயோ இல்ல ஆதவ அர்ஜுனாவோ அல்லது ஆனந்தோ, இவர்களுக்குள்ளதான், இவர்கள் தவறுதான். சரி, அடுத்து அந்த இடம் குறுகலான இடம், ஒரு 10,000 பேர் மட்டும்தான் இருக்க முடியும். அங்க கூட்ட நிலவரம் எப்படி இருக்கிறது என்று இவர்களுக்கு முன்கூட்டியே சொல்லி இருப்பாங்க. அப்ப என்ன சொல்லணும்? நாமக்கல்ல இருந்து அந்த உடன் வர்றாங்க இல்லையா, அவர்களிடத்துல ஏற்கனவே அங்க கூட்டம் அதிகமா இருக்குது, நாமக்கல்ல உங்களிடத்துல நான் பேசிட்டேன், அந்த இடத்துக்கு நீங்க அதிகமான பேர் அந்த இடத்துல முட்டி மோதாதீங்க என்று இவர்கள் எச்சரித்திருக்கணும். அல்லது காவல்துறை மூலமா அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி கரூர்ல அந்த கூட்டம் நடந்த இடத்துக்குள்ள நாமக்கல்ல இருந்து வந்த கூட்டம் நுழையாமல், அதை கலந்து விடாமல், நெருக்கடி ஏற்படுத்தி விடாமல் காவல்துறை கிட்ட இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அதை காவல்துறை தடுத்து நிறுத்தி இருப்பாங்க. அப்ப அந்த கூட்டம் விஜயோடு உடன் பயணித்து வந்த கூட்டம். அடுத்து அந்த இடத்துல அந்த கூட்டத்தில் ஒரு எமோஷன் கிரியேட் பண்ணணும் என்பதற்காக இவர் பஸ்ஸுக்குள்ள இருந்த அந்த விளக்குகளை லைட்டை அணைச்சு ஆன் பண்ணி, ஆஃப் பண்ணி, ஆன் பண்ணி, திருப்பி திருப்பி அந்த கூட்டத்தை ஒரு எமோஷன் பண்ணணும் என்பதற்காக அதை செய்யறாங்க. அப்ப அது யாருடைய குற்றம்? சரி, அதுக்கப்புறம் காவல்துறை அந்த எஸ்பி, டிஎஸ்பி இப்ப சென்ற வாரத்தில் பொங்கலுக்கு முன்னால சிபிஐயில் அவர்கள் கொடுத்த அந்த சாட்சியத்தில் சொன்னதே, நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவரோட அந்த பிரச்சார வாகனத்தை நிறுத்த சொல்லி மார்க் பண்ணி கொடுத்தோம். இவர்கள் அதை மறுத்துவிட்டு கூட்டத்தினுடைய மையப்பகுதியிலிருந்து பேசணும் என்பதற்காக நாங்கள் அனுமதித்த, நாங்கள் வரையறுத்து கொடுத்த இடத்தை தவிர்த்து அதிலிருந்து முன்னேறி நடுவுல கூட்டம், ஒரு 10 பேர் தான் நிக்கிறக்கு இடம் இருக்கு, 11வது ஆள் நிக்கிறக்கு இடம் இல்லை. ஆனா அந்த 10 பேர்த்துக்கு நடுவுல ஒரு வண்டி வரும் பொழுது நெருக்கடி வரும். ஒருத்தரோட ஒருத்தர் வண்டியில சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நெருக்கடி ஜாஸ்தி ஆகும். இது அப்படி ஏற்பட்டதா? ஏன்னா நீங்க அந்த இடத்த பார்த்தீங்கன்னா, ஒரு புறம் விஜய் வாகனம் வருது, பின்னாடி நாமக்கல்ல இருந்து வந்த அந்த கிரௌடு பேரிகேட் போட்டு தடுத்துடுறாங்க, 2 புறமும் கடைகள், வீடுகள். நடுவில் இந்த வண்டி உள்ள பூதுற போது என்ன ஆகும்? அந்த கூட்டம் செதறுது. அதுலதான் அந்த இடத்துல ஒருவர் மேல் ஒருவர் முட்டி பிரச்சனை ஆகுதுங்கிறதுனாலதான் அவன் பக்கத்துல இருக்கிற
அந்த பந்தல் மேல ஏறுறான், எலக்ட்ரிக் போஸ்ட் மேல ஏறுறான், வீட்டு மேல ஏறுறான், கடைகள் மேல ஏறுறான். அப்ப அந்த கூட்டம் ஏன் அந்த நெருக்கடிக்கு ஆளாகுது? பஸ், இவர்கள் பிரச்சார வாகனம் அந்த இடத்துக்குள்ள வருவதுதான் அதுக்கு காரணம். ஸோ அதுக்கு வேற யார குற்றம் சொல்ல முடியும்? அடுத்தது, சாதாரணமா கணக்கு போட்டு பாருங்க. நீங்க ஒரு ரோட்ல போறீங்க, ஒரு கூட்டம் ரோட்ல ஏதோ ஒரு கோயில் திருவிழாவோ இல்ல ஒரு திருமண விழாவோ இல்ல ஒரு துக்க சம்பவமோ ஒரு கூட்டம் நிக்குது. அந்த கூட்டத்துக்குள்ள உங்க வண்டி போகுது, 2 பேர் அடிச்சு ஒரு துர்சம்பவம் நடந்துருது. அந்த காரை ஓட்டிட்டு போனவங்க குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்கிறார்களா இல்லையா? நான் இதை 2 நாளைக்கு முன்னாடி, சென்ற புதன்கிழமை, பொங்கலுக்கு முந்தைய நாள், புதிய நியூஸ் 18 அந்த தொலைக்காட்சி விவாதத்துல இந்த கருத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன். நிச்சயமாக குற்றவாளி ஆக்கப்படுவார்கள். அப்ப அதனால விஜய் குற்றவாளி ஆக்கப்படுவார் என்பதுல எனக்கு எந்த சர்ப்ரைஸும் இல்லை. நான் இதற்கு முன்பு உங்கள்கிட்டயே கூட அல்லது பல தொலைக்காட்சிகள்ல பல பேட்டிகள்ல நான் கொடுத்திருக்கேன். அதாவது எல்லோரும் சொன்னாங்க விஜய் சாட்சியாகத்தான் இந்த விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். நான் அன்றைக்கே சொன்னேன், இல்ல, பல நேரங்கள்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க பாருங்க, புகார்தாரரே குற்றவாளியாக்கப்பட்ட சம்பவங்கள் நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு. நீங்க விட்னஸ்ன்னு சொல்லி சம்மன் கொடுத்துட்டா நீங்க விட்னஸா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் மீது அந்த வழக்குக்கு தொடர்புடையவராக நீங்கள் கருதப்பட்டால் உங்கள் மீது அதில் குற்றச்சாட்டுகளுக்கு தகுந்த ஆதாரங்கள் இருந்தால் நீங்கள் குற்றவாளியை ஆக்கப்படுவீர்கள். சரி, அடுத்து அந்த கூட்டத்துக்கு உள்ள அந்த கூட்டம் மயங்கி விழறாங்க. அந்த வீடியோ காட்சிகள்ல தெரியுது, ஆதவ அர்ஜுனா அந்த தண்ணி பாட்டில் எடுத்து கூட்டத்துக்குள்ள வீசுறாரு. அந்த தண்ணி பாட்டில வீசுற பொழுது அந்த எடுக்கிறதுக்கு அந்த கூட்டம் குனிந்து தண்ணி பாட்டில எடுக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு நெருக்கடி ஏற்படுது. அதுல பல பேர் கீழே விழுந்துடுறாங்க. அவர்கள் மிதிக்கப்படுகிறார்கள். மிதிக்கப்படுறதுனால இறக்கிறார்கள். அதற்கு ஆதவ அர்ஜுனா தான் காரணம். நீங்க வெறுமனே இன்றைக்கும் கூட ஊடகங்கள்ல என்ன சொல்றாங்க, எங்களுக்கு காவல்துறை வழிகாட்டுனாங்க, காவல்துறை நிறுத்த சொன்ன இடத்துல தான் நாங்க நிறுத்தினோம். ஏன்னா அந்த சிபிஐ ஸ்பெசிபிக்கா கேட்கிறாங்க, நீங்க ஏன் அவ்வளவு கூட்டத்துக்கு உள்ள வாகனத்தை செலுத்தினீங்க என்று கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிற பதில், காவல்துறையினுடைய வழிகாட்டுதலில் தான் நாங்க சென்றோம் அப்படிங்கிறாங்க. இவர் சொல்லுகிற வாதம் உண்மைன்னு எடுத்துக்கிட்டா கூட அப்படி தவறாக வழிகாட்டிய காவல்துறை அதிகாரியும் குற்றவாளியாக்கப்படுவாரே ஒழிய விஜய் நிரபராதி ஆக்கப்பட மாட்டார். விஜய் நிரபராதி ஆக்கப்பட மாட்டார். அப்ப நிச்சயமாக இதுல பல பேர் இதை சொல்லுவாங்க, இல்ல இது அரசியல், விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, பாஜக வெற்றி பெறுவதற்காக விஜயை பழி வாங்குது அப்படிலாம் இந்த சம்பவத்துல சொல்ல முடியாது. வேணா இவர் பாஜகவோட ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருந்தா தேர்தல் முடிகிற வரை இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாம இருந்திருக்கலாம், தள்ளி போட்டிருக்கலாம். ஆனால் தவிர்க்க முடியாது. என்றைக்கு இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தாலும் இவர் குற்றவாளி ஆக்கப்படுவார். ஏன்னா இது உச்சநீதிமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்புல, உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியின் கண்காணிப்புல இந்த விசாரணை நடைபெறுகிறது. தள்ளி போட்டிருக்கலாம், தவிர்க்க முடியாது. அதனால இதற்கு அரசியல் சாயங்களோ, தான் கட்சி ஆரம்பித்ததால் பழிவாங்கப்படுகிறோம், இல்ல பாரதிய ஜனதா கட்சி விஜயை பழிவாங்குகிறது என்பதோ காரணங்களை சொல்ல முடியாது. இதுல அவர் குற்றவாளியாக சேர்த்தாவிட்டால் மட்டும்தான் பாஜக பழிச்சொல்லுக்கு ஆளாகும். சார், இப்போ குற்றப்பத்திரிகையில விஜய் பேர் சேர்க்கப்பட்டா தேர்தலுக்கு முன்னாடியே கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இவங்க குற்றப்பத்திரிகையை குறிப்பிட்ட காலத்திற்குள் மிக விரைவாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும்
என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுல இருக்கு. வழக்கமா 60 நாள் அல்லது 90 நாள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படணும். அப்ப பிப்ரவரி மாதம், அடுத்த மாதத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிற பொழுது நீங்க சிபிஐ அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீதிமன்றத்துக்கு அந்த குற்றப்பத்திரிகையில நீங்கள் ஒரு குற்றவாளி என்று அந்த சமன் போகும். போகிற பொழுது அன்றைக்கு நீதிமன்றம் இவருக்கு ஜாமீன் வழங்க மறுத்து, ஏன்னா 41 உயிர்கள் அந்த இடத்துல பலியாயிருக்கு. பல குழந்தைகள், பல பெண்கள், கர்ப்பிணிகள், முதியவர்கள், பல பேர் பலியாயிருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல இவர் ரிமாண்டுக்கு, அதாவது ஜாமீன் மறுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. நான் இதைத்தான் இந்த ஆதவ அர்ஜுனா பேச்சை கேட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு சிபிஐ விசாரணை கேட்டு விஜய் சென்றிருக்கிறார் என்ற பொழுதே எலிக்கு பயந்து புலியிடத்தில் மாட்டிக்கொண்டார் விஜய். நீங்க பார்த்திருப்பீங்க, பல இடங்கள்ல நான் பேசியிருப்பேன். எலிக்கு பயந்து, அதாவது தமிழ்நாடு காவல்துறைக்கு பயந்து. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் அவரு விஜயை கண்டு கொஞ்சம் பயந்தார். விஜயோட பாப்புலாரிட்டிக்கு இவரோட பாப்புலாரிட்டிக்கு தேர்தல் நேரத்துல அவருக்கு ஏதேனும் அவருடைய அந்த செல்வாக்கு திமுகவினுடைய வெற்றியை பாதித்து விடும் என்பதற்காக அவர் தயங்கினார். அதனால எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய கட்சிக்காரர்கள் மரணம் அடைவதை விரும்ப மாட்டார்கள்னு சொல்லி காவல்துறை விசாரிக்கிற பொழுது முன்கூட்டியே விஜய் குற்றவாளி அல்ல என்று அறிவிச்சிட்டார். அப்புறம் ஆதவ அர்ஜுனாவை கைது செய்வதற்கு அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆதவ அர்ஜுனா முன்ஜாமீனும் தாக்கல் செய்யல, மனுவும் தாக்கல் செய்யல. ஏன்னா அவர்களுக்குள்ள பணம் வர, அவங்க மாமனார் மார்டின் அவரு தான் பெரிய பலனாளி, நிதி உதவி செய்யக்கூடியவர், திமுக குடும்பத்தோடு மிக நெருங்கிய தொடர்பு கொண்டவர். ஒருவேளை திமுகவே ஆதவ அர்ஜுனாவை விஜயிடத்தில் அனுப்பி இவரை இது போன்ற ஒரு வலையில் சிக்க வைத்து விட்டார்களோ என்பதாகவும் யோசிக்கலாம். அப்ப அந்த இடத்துல தமிழ்நாடு காவல்துறை இதை விசாரித்திருந்தால் பெரிய அளவுல விஜய் குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்க மாட்டார். ஆனா இவர்களா சொந்த காசுல சூனிய வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. உச்ச நீதிமன்றம் வரை சென்று சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் அதை பெரிய வெற்றியாக வேற கொண்டாடினாங்க. எங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று கொண்டாடினாங்க. உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியின் கண்காணிப்பில் இந்த விசாரணை நடைபெற்று அதுல ஒரு குற்றப்பத்திரிகை, அது தமிழ்நாடு காவல்துறையில தமிழர் அல்லாத 2 மேற்பார்வையில் இந்த விசாரணை நடைபெற வேண்டும் என்று ரொம்ப ஃபுல் ப்ரூஃபா இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிற பொழுது நிச்சயமாக தண்டிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. நீங்க ஒண்ணு இல்ல, கூகுள் பண்ணி பாருங்க. டெல்லியில அன்சால் என்று 2 சகோதரர்கள் ஒரு தியேட்டர் நடத்துறாங்க. அதுல தீ பிடிச்சிருது. அதுல சில பேர் இறந்துடுறாங்க. ஒரு 3 பேரோ 4 பேரோ இறந்துடுறாங்க. அந்த வழக்கு நடந்து அந்த உரிமையாளர்கள் அன்சால் பிரதர்ஸ் 2 பேரும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார்கள். இதுதான் சட்டம். அப்ப 41 பேர், இது கூட ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுதுன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், அவர்கள் மட்டுமே காரணம் அல்ல. ஆனா இங்க விஜய் முதன்மையான காரணகர்த்தாவாக ஆகிவிடுகிறார். அப்ப சொந்த காசுல இவர்களாக எலிக்கு பயந்து புலியிட்ட போய் இவர்கள். விஜய் இந்த கேஸை ரொம்ப இம்மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிட்டாரு அப்படின்னு தானே புரிஞ்சுக்கணும். ஒன்று அவர் இம்மெச்சூர்டு, அடுத்து அவரை சுத்தி இருக்கிற ஆட்கள் பாருங்களேன், அவர் ஒரு சதி வலையில் இதுல சிக்க வைக்கப்படும். இந்த சமீபத்தில் ஒரு ஜோசியக்கார அவரோட போயிருப்போம். எனக்கு இப்போ நக்கீரன் பத்திரிகையில் கூட அது வந்திருக்கும். அந்த மாதிரியான ஆட்கள், அதாவது புருடா விடுற ஆட்கள்,
எனக்கு பிரைம் மினிஸ்டர் தெரியும், பிரைம் மினிஸ்டர் கேபினட் செக்ரட்டரி தெரியும், அவரோட தனி செயலாளர் தெரியும், சிபிஐ அதிகாரிகளை தெரியும். இந்த மாதிரி எல்லாம், அதாவது ஒரு அரசியல்வாதி அரசியல் ரீதியாக தன்னுடைய பிரச்சனைகளை அணுகணும். மக்கள் விஷயத்த சமுதாய ரீதியாக மக்கள் மாண்போடு மக்கள் மனநிலையோடு அணுகணும். அவரை சுத்தி இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா அக்யூஸ்டு வெவ்வேறு விஷயங்கள்ல சம்பந்தப்பட்டவர்கள். இப்போ ஆதவர்ஜுனாவே எடுத்துக்கோங்களேன், அவர் மேல ஏகப்பட்ட சிபிஐ கேஸ் இருக்கு, ஏகப்பட்ட என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ் இருக்கு அவங்க குடும்பத்து மேல. அப்ப அவர் என்ன நினைப்பார், விஜய் சிக்க வச்சுட்டு பிஜேபியில ஒரு டீல் போட்டு தன்னை காத்து கொண்டால் போதும், அவங்க குடும்பத்தை அவங்க சொத்தை காப்பாத்திக்கிட்டா போதும். விஜய் கூட இருக்க யாரும் பெரிய லாயல் பர்சன்ஸ் வந்து கிடையாது, அரசியல் அனுபவஸ்தர்கள் கிடையாது. செங்கோட்டையன் ஒருத்தர் போய் சேர்ந்தாரு, அவரே நொந்து நூடுல்ஸ் ஆகி கிடக்கிறாரு, ஏண்டா போய் சேர்ந்தோம் என்று மனம் வெதும்பி திருப்பி எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டா திரும்பி போயிடலாமே என்கிற நிலையில அவர் இருக்கார். சிபிஐ வந்து விஜய் விசாரிக்கிற அதே நேரத்துல தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளையும் விசாரிக்கிறாங்க. ரெண்டு பேரோட ஸ்டேட்மெண்ட்ஸும் கான்ட்ரடிக்டரியா இருந்தா சிபிஐ வந்து எந்த ஸ்டாண்ட் எடுப்பாங்க? இல்ல அதாவது ஜான் ஆரோக்கியசாமிக்கும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அவங்க கேட்டதே இந்த கேள்விதான், ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட கேட்பாங்க, யார் உத்தரவிட்டது அந்த பஸ்ஸை முன்னால நகர்த்துறதுக்கு? அதுதான் அந்த இடத்துல. இப்ப நீங்க இந்த இடத்துல இவ்வளவுதான் பொருள் வைக்க முடியும், தேவைக்கு அதிகமாக உள்ள ஒரு வாகனத்தை வச்சு அழுத்துற பொழுது அந்த வாகனத்தால் இறந்தார்கள். அதுல ஜான் ஆரோக்கியசாமியும் கூப்பிட்டுருக்காங்க. நீங்க காவல்துறை அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் டேவிட்சன் இப்ப டிஜிபி, அப்ப ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர், ஐஜி, எஸ்பி, டிஐஜி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், காவலர்கள், கலெக்டர், அத்தனை அதிகாரிகளும் எங்க அரசாங்கம் தப்பு பண்ணிடுச்சுங்க, விஜய் நல்லவர் வல்லவர்னா சொல்லுவாங்க. நாங்க எவ்வளவோ சொன்னோமுங்க, இவர் கேட்கல. பல இதுக்கு முன்பே செய்திகளே வந்திருக்கு, நாங்க அவங்க தொலைபேசியில சொன்னோம் வராதீங்க, பஸ்ஸை தள்ளி நிறுத்துங்கன்னு சொன்னோம், அவங்க கேட்கலன்னு. அப்ப அவர்கள் அவ்வளவு பேருடைய சாட்சியங்கள் விஜய்க்கு அது எதிராகத்தான் இருக்கும். அடுத்து சாட்சியங்களை விட வீடியோ ஃபுட்பெல்லாம் எல்லா இடத்துலையும் சிசிடிவி இருக்குது, இவங்க பஸ்லயே வச்சிருக்கிறாங்க. அப்ப அவர்கள் எல்லோரும் சாட்சியம். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த சம்பவம் நடந்தவுடன் இவர்கள் குற்றவாளி இல்லைன்னா ஏன் ஓடுறீங்க அந்த இடத்த விட்டு? அட குறைஞ்சபட்சம் என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் பஸ்ஸை தள்ளி வெளியில் எடுத்துட்டு என்னப்பா நடந்தது அப்படின்னு இவர் வண்டிக்குள்ள இருந்துட்டு காவல்துறை அனுப்பிச்சோ அல்லது கூட இருக்கிறவங்களை அனுப்பிச்சோ பார்த்துருக்கலாம். ஏன் மாச கணக்கில் எல்லோரும் தலைமறைவாகிறாங்க? கைது செஞ்சா செய்யட்டுமே பெண்ண. அப்ப இதெல்லாமே இவர்கள் ஏதோ தவறு செய்திருக்கிறார்கள் என்பதுதானே. விஜய் இன்னைக்கு வரைக்கும் அந்த கரூருக்கு போகல, இவரோடு அந்த பயணித்தவர்கள் யாரும் அந்த கரூருக்கு வந்து போகல. அப்ப ஏன் இவர்கள் குற்றம் செய்திருப்பதாக இவர்கள் முதலில் நம்புகிறார்கள்? தங்களால் ஏற்பட்ட தவறால் 41 உயிர்கள் பலியாகி இருக்கிறது என்பது இவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. சார், இப்போ இந்த கரூர் சம்பவம் நடந்த நேரத்துல எடப்பாடி தான் முந்திட்டு போய் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. இப்போ அவங்க கூட்டணியில இருக்கிற பிஜேபியே விஜய்க்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கும்போது எடப்பாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி தான் ஆகும். எடப்பாடி பழனிசாமி அதாவது அரசாங்கம் சரியாக அந்த கூட்டத்தை கண்காணிக்கல, அதிகாரிகள் சரியாக அந்த கூட்டத்தை நிர்வகிக்கல என்பதாகத்தான் சொல்லியிருந்தார். விஜய் மீது எந்த தவறும் இல்லை என்று சொல்லல. அவர் அரசாங்கத்தை குற்றம் சொல்லியிருந்தார், அரசாங்கத்தை அவர் குற்றம் சொல்லியிருந்தாரு. முதல்ல பேசுற பொழுது விஜயும் பொறுப்போடு நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் சொன்னாரு. சட்டமன்றத்துல ஒரு தேவைக்கு அதிகமாகவே விஜயை ஆதரித்து அவர் பேசினார். அப்பொழுது அதே விமர்சனத்துக்கு ஆளானது. அடுத்து நான் தான் சொல்றேன் பாருங்க, இதுல வந்து பிஜேபி பழி வாங்கிருச்சு, எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா அது மாதிரிலாம் இல்ல. அப்படி இருக்கலாம், இருந்திருந்தா என்னன்னா தள்ளி போட்டிருப்பாங்க. இப்ப நான் சொல்ற இந்த விஷயங்கள்ல விஜய் குற்றமற்றவர், தேவையில்லாமல் அவரை குற்றவாளி ஆக்கிட்டாங்க என்று சொல்ல முடியாது. வேணா அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதை டிலே பண்ண முடியும், தேர்தல் முடிகிற வரைக்கும் தள்ளி போட்டிருப்பாங்க.
அப்புறம் இப்ப அன்புமணிக்கு பண்றாங்க இல்லையா, காலம் பூரா இதை வச்சுக்கிட்டு அவர் அரசியல் ரீதியா முடக்கிட்டே இருந்திருப்பாங்க. அரசியல் ரீதியாக முடக்கிட்டே இருந்திருப்பாங்க. சோ அதே போலதான் இந்த ஜனநாயகன் படமும். நீங்க உடனே அவங்க வந்து அந்த குழு இருக்கு, அந்த மேல் முறையீட்டு குழு, அதுக்கு அவங்க அப்பீல் அங்க போகணுங்கிறாங்க. அங்க போயிருந்தா அங்க ஏதாவது இன்னும் 2 ரீல ஏதாவது 2 பார்ட் கட் பண்ணிட்டு போட சொல்லி இருந்தா போட்டு போயிருக்கலாம். பராசக்திக்கே அப்படித்தானே நடந்தது. அதை விட்டுட்டு உடனே உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க, உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க. இப்ப கடைசியில என்னாச்சு, இன்னும் படம் வரல. இப்ப அனுபவஸ்தர்கள் இல்ல, தாங்கி ஒரு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உடன் தோளோடு தோள் நின்று அவருக்கு பக்கபலமாக நல்ல யோசனைகளை சொல்லி ஒரு வழி நடத்துகிற அளவுக்கு பக்குவமானவர்கள் கூட இல்ல. சுயநலவாதிகள், குற்றவாளிகள், பல வழக்குகளில் தேடப்படுகிறவர்கள் அவரை சுத்தி இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்த உடனே தங்களையும் ஒரு தலைவர்களாக நினைத்து கொண்டு செயல்படுகிறாங்க. அவர்கள் அது இம்மெச்சூர்டு, அந்த அனுபவமற்ற போக்கால இன்றைக்கு விஜய் என்கிற ஒரு நல்ல நடிகர் சிரமத்துக்கு உள்ளாகிறார். விஜய் மேல சிபிஐ எடுக்கிறது லீகல் ப்ராசஸ் தான். ஆனா அது வந்து தேர்தல் காலத்துல இல்ல மக்கள் மத்தியில எப்படியான பெர்செப்ஷனை உருவாக்கும், அவருக்கு ஒரு அனுதாப அலையை உருவாக்க வாய்ப்பு இருக்கா? அதுக்கெல்லாம் பெரிய வாய்ப்புகள் வந்து இருப்பதாக நான் கருதல. ஏன்னா அதுல அவங்க அதை நியாயப்படுத்துவாங்க. இத்தனை ஊடகங்கள் இருக்கு, இப்ப இத்தனை செய்தி நிறுவனங்கள் இருக்குது, அப்புறம் இது அரசியல் அரங்கத்துல விவாதிக்கப்படும். பாஜக கூட்டணி ஒரு புறம், திமுக கூட்டணி ஒரு புறம், எல்லோரும் அந்த கருத்துக்களை சொல்லுவாங்கல்ல. அப்ப வரலாம். பட் இவர் ஆளே சிறைக்குள்ள போயிட்டு என்ன அனுதாபம் வந்து என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனமும் இல்லை இல்ல. சார் ஃபைனல் கொஸ்டின், ஆக்சுவலி விஜய் வந்து ஏற்கனவே ஆக்டிவா பாலிடிக்ஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. அவர் அப்படிதான் இன்ஆக்டிவா தான் இருக்காரு. இப்போ இந்த கரூர் விஷயத்துல இப்ப சிபிஐ பிரஷர் கொடுக்கு விசாரணை, அது ஒரு தப்பு. நான் சொல்றது, நீங்க அரசியல்ல உள்ள இறங்கிட்டீங்கன்னா களத்துல நீங்க ஆக்டிவா இருக்கணும். நீங்க கொஞ்சம் அதாவது தொட்டுட்டு விடக்கூடாது, பாம்ப பிடிச்சிட்டு விடக்கூடாது. ஒன்னா அதை உங்க கட்டுக்குள்ள கொண்டு வந்துடணும், இல்லைன்னா நீங்க அதை விட்டு விலகி போயிடணும். தொட்டுட்டு விட்டீங்கன்னா சுத்தி வளைச்சு அது தாக்கிடும். அது ஒருவேளை இப்போ அந்த பிரஷரால தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? இல்ல, அது ஹேசியமா இருக்கலாம். அப்படி செஞ்சா அவர் அரசியலுக்கே தகுதியற்றவர் என்று பார்க்கப்படும். எதிர்த்து போராடணும். இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கும் தான். இதை இப்ப நான் சொல்றது வந்து அசம்ஷன்ஸ், பத்திரிகை செய்திகள், நடந்த சம்பவங்களை வச்சு நம்ம ஒரு கருத்தை சொல்றோம். நம்ம ஒன்றும் இவர் தான் குற்றவாளி அப்படின்னு நம்ம சொல்லல. குற்றவாளியாக சேர்க்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு தான் சொல்றோம். இதையெல்லாம் தாண்டி தான் குற்றமற்றவர் என்று நிரூபித்து அதுல வென்று காட்டி வெளியில வரணும். இந்த சூழ்நிலையை ஒரு சரியான ராஜதந்திரியாக, அரசியல்வாதியாக, தன்னுடைய கட்சிக்கு ஒரு பெரிய அனுதாபத்தை தேடி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அவர் பெறுவதற்கு முயற்சி செய்யணும். அதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. நன்றி.